டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கிராஃபில் பார்க்கறது என்பதை பார்ப்போம். இப்போ கிராஃபு பாருங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டுங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறேன், ஒரு கோடு கிழிக்கிறேன். ஒவ்வொரு அச்சுலேயும் கோடு கிழிக்கிறேன். கிழிச்சிட்டு இதுக்கு ஏ பி சி டி இ எஃப்னு எடுத்துக்கிட்டு இதனுடைய பரப்பளவை எப்படி காண்றது என்பது இப்போ பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சரிவகத்தின் ஃபார்முலா, சரிவகத்தின் வாய்ப்பாடு. என்ன சரிவகத்தின் வாய்ப்பாடு? உதாரணத்துக்கு v = 1/hb + a எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு இதில் ஒன்று நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணமாக பிங்கிறது எடுத்துக்கோ. பிங்கிறது b = af. a என்பது என்ன? b. ஏங்கிறது b. எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிப்போம். பரப்பளவு கண்டுபிடிச்சா என்ன வரும்? பரப்பளவு கண்டுபிடிச்சா af + be. இப்போ இதில் ஹெச்ங்கிறது என்ன? ஹெச்ங்கிறது ஏபின்னு எடுத்துக்கோம். ஏபி எடுத்துக்கிட்டோமா? / ப்ளஸ் அடுத்து என்ன செய்யணும்? இதனுடைய பரப்பளவு இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ இதில் பி என்பது என்ன? பிஇ. ஏ என்பது என்ன? டிசி. ஹெச் என்பது பிசி. எடுத்துக்கிட்டோமா? இதையும் கண்டுபிடிங்க. ப்ளஸ் ஏ என்பது டிசி ப்ளஸ் பி என்பது பிஇ. ஹெச் என்ன? ஹெச் பிசி. இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதை நம்ம கழிக்கணும்? இந்த முக்கோணத்தை மட்டும் வரணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு எதை கழிக்கணும்? இதனுடைய அளவு கழிக்கணும். இதனுடைய அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனஸ். இப்போ இதனுடைய அளவு கண்டுபிடிங்க. ஏயுடைய வேல்யூ என்ன? ஏயுடைய வேல்யூ FA. பியுடைய வேல்யூ என்ன? பியுடைய வேல்யூ டிசி. அப்போது டிசி ஜனிச்சு. இப்போ ஹெச்சுடைய வேல்யூ என்ன? ஏசி. பார்த்துங்க, ஏசி. இப்போ அப்படியே பிறகு எடுங்க. FA ப்ளஸ் டிசி / ஹெச். ஏற்கனவே என்ன? ஹெச் ஏசி /2. அப்போது இதுலேருந்து இதை கழிச்சிட்டா இதனுடைய வேல்யூ கிடச்சிடும். அதாவது முக்கோணத்தின் வேல்யூவை நம்ம என்ன செய்கிறோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது முக்கோணத்தின் வேல்யூ உதாரணத்துக்கு கியூன்னு எடுத்துக்கங்க. முக்கோணத்தின் வேல்யூ கியூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த ஃபார்முலா குறிச்சிக்கங்க. எது? ஏஎஃப்பி இப்படி இந்த ஃபார்முலாவை குறிச்சிங்க. இதுலேருந்து இதை கூட்டி இதை கழிச்சா இந்த கியூ கிடச்சிடும். அதுதான் ஃபார்முலா. ஓகேவா?